பிரின்சிபல்ஸ்ன்னு வரப்போ யூ ஷுட் நெவர் காம்ப்ரமைஸ். 5 யமாஸ் இருக்கு, 5 நியமாஸ் இருக்கு. பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் ஆன் யுவர் பிரின்சிபல்ஸ், பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் ஆன் டே டு டே அஃபேர்ஸ். இது ரெண்டும் ஃபாலோ பண்றவங்க பர்ஃபெக்ட் என்லைட்டன்ட் மாஸ்டர். பிரம்மச்சரியம்னா கல்யாணம் பண்ணிக்காம சிங்கிளா இருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது இல்ல. பிரம்மச்சரியம் அப்படின்னா I'm a pure consciousness. I'm a pure soul. There is no comparison with another person. என்னால முடிஞ்ச நல்லது நான் 4 பேருக்கு எப்பவுமே என் வாழ்நாள்ல பண்ணிட்டு இருக்கேன். 3 subdivisions இருக்கு சர்வீஸ்ல. So that becomes the final lifetime. Simplicity is the highest spirituality. You become enlightened. கர்மாவும் இருக்கு, ஃப்ரீ வில்லும் இருக்கு. ஆனா what is the ultimate அப்படின்னா your free will is the ultimate. So இது என்னோட கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையும் தாங்கிட்டு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்கிட்டு போட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டு அது ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. சி, எங்க நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம், எங்க நீங்க காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்றது ஒரு ஃபார்முலா சொல்றேன். உங்க வாழ்க்கையில பிரின்சிபல்ஸ்ன்னு வரப்போ யூ ஷுட் நெவர் காம்ப்ரமைஸ். பட் ஒப்பீனியன்ஸ் அங்க இருக்கிறப்போ கோ வித் த ஃப்ளோ. இது விவேகானந்தர் சொன்னது. when it comes to the matters of opinions, go with the flow. Don't fight, go with the flow. யாருன்னா சொல்றாங்களா, சரி சொல்லிட்டு போங்க. தட்ஸ் அவங்க ஒப்பீனியன். அவங்க ஒப்பீனியன் தனி வேற மாதிரி இருக்கு, உங்க ஒப்பீனியன் வேற மாதிரி. ஸோ டோன்ட் ஆர்கியூ. எல்லாருக்கும் அவங்கவுங்க ஒப்பீனியன்ஸ் இருக்கும். எந்ததான் ரைட்டு அப்படின்ட்டு சண்டை போட வேண்டாம். ஓகே, நீ உனக்கு உந்து ரைட்டு, எனக்கு எந்த ரைட். ஸோ when it comes to the matters of opinions, flow like a river. when it comes to the matters of principles, stand like a rock. உங்களோட கொள்கைகள், பிரின்சிபல்ஸ்னா கொள்கைகள், உங்களோட வாழ்க்கையோட கொள்கைகள்ல காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. கல்லு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒப்பீனியன்ஸ்ல தண்ணி மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரின்சிபல்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். இது கூட பதஞ்சலி சொல்லியிருக்காரு ராஜயோகத்துல, யமாஸ் அண்ட் நியமாஸ் அப்படின்ட்டு சொல்றேன், எழுதிக்கோங்க. 5 யமாஸ் இருக்கு, 5 நியமாஸ் இருக்கு. 5 யமா, 5 நியமாஸ். யமாஸ்னா என்னன்னா பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் ஆன் யுவர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லைஃப். உங்க வாழ்க்கையோட கொள்கை மேல பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் இருக்கணும். அதுதான் யமாஸ். நியமாஸ்னா பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் ஆன் டே டு டே அஃபேர்ஸ். தினசரி வாழ்க்கையில நீங்க எப்படி வாழணும், உங்களோட வாழ்க்கையோட கொள்கை எந்த மாதிரி கொள்கைகளா இருக்கணும். ஸோ 5 பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 டே டு டே லைஃப்ல எப்படி இருக்கணும், நியமாஸ். ஸோ யமாஸ்னா பிரின்சிபல்ஸ், நியமாஸ்னா டே டு டே அஃபேர்ஸ். இந்த 5 யமாஸ் அண்ட் 5 நியமாஸ் இது ரெண்டும் ஃபாலோ பண்றவங்க பர்ஃபெக்ட் என்லைட்டன்ட் மாஸ்டர். அதாவது ராஜயோகத்துல உச்சக்கட்ட நிலை என்னன்னா யமாஸ் அண்ட் நியமாஸ். அவங்க பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ என்ன யமாஸ்னா என்ன, வாழ்க்கையோட பிரின்சிபல்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அஹிம்சா. அது உங்களோட லைஃபோட பிரின்சிபலா இருக்கணும். நான் யாருக்கும் துன்படுத்த மாட்டேன். இங்க அஹிம்சா அப்படின்னு வரப்போ நான் கில்லிங் அண்ட் நான் இன்டர்ஃபரன்ஸ் ரெண்டுமே வரும். நான் கில்லிங் அண்ட் நான் இன்டர்ஃபரன்ஸ். நான் கில்லிங்னா எந்த உயிருக்கும் நான் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன், எந்த துன்பத்தையும் கொடுக்க மாட்டேன், எந்த வலியும் கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்டர்ஃபரன்ஸ், இன்னொருத்தரோட வாழ்க்கையில நான் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். இது அஹிம்சா, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். இது வாழ்க்கையோட பிரின்சிபல். லைஃப்ல ஒவ்வொரு நாளுமே இது கண்டுபிடிக்கணும். இங்க நீங்க காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஸோ செகண்ட் பாயிண்ட் சத்யா. சத்யானா எப்பவுமே உண்மையே பேசணும், எப்பவுமே உண்மையே பேசணும். திரிகரண சுத்தி. பேசுறது தான் செய்யணும், செய்யறது தான் பேசணும். மேனிபுலேஷன் இருக்கக்கூடாது, எப்பவுமே உண்மையா இருக்கணும். அது செகண்ட் பிரின்சிபல். தேர்ட் பிரின்சிபல் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்னா தப்பா நினைச்சுக்கிறாங்க சில பேரு. பிரம்மச்சரியம்னா கல்யாணம் பண்ணிக்காம சிங்கிளா இருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது இல்லை. பிரம்மச்சரியம் அப்படின்னா நான் ஒரு ஆன்மா, ஐ எம் எ சோல். நான் இந்த உடம்பு இல்லை, நான் இந்த மனசு இல்லை, நான் ஒரு ஆன்மா. அந்த பிரம்மத்தோட அந்த பிரம்ம ஞானத்துல இருக்கிறது பிரம்மச்சரியம். ஐ எம் எ சோல், ஐ எம் என் எட்டர்னல் பீயிங், தெர் இஸ் நோ டெத் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ பிரம்மச்சரியத்துல அது ஒரு பிரின்சிபலா இருக்கணும். அது ஓகே, என்ன ஒரு வாழ்க்கையில எது நடந்தாலுமே ஓகே, நான் ஒரு ஆன்மா, ஐ எம் எ சோல். இங்க நடக்கிறது எல்லாம் ஒரு மாயை. நான் சில லெசன்ஸை கத்துக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன். தெர் இஸ் நோ டெத் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஐ எம் எ பியூர் கான்சியஸ்னஸ், ஐ எம் எ பியூர் சோல் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல யுவர் ஹோல் லைஃப் யூ ஹேவ் டு லிவ். எந்த ஒரு சேலஞ்சஸ் வந்தாலுமே ஓகே, இது ஒரு டிராமா, நான் டிராமா மாதிரி எடுத்துப்பேன். ஏன்னா நான் ஆன்மா, ஐ எம் எ சோல்.
ஐம் நாட் த பாடி, ஐம் நாட் த மைண்ட், ஐம் நாட் த ரிலேஷன்ஸ், ஐம் a pure soul. இது தேர்ட் பாயிண்ட், பிரம்மச்சரியம். ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஆஸ்திரேயா. ஆஸ்திரேயா அப்படின்னா அங்க வந்து there is no comparison and no jealousy. There is no comparison with another person. அதாவது மத்தவங்களோட உங்களுக்கு கம்பேரிசன் இல்ல. ஆஸ்திரேயா அப்படின்னா மத்தவங்களோட உங்களுக்கு கம்பேரிசனே இல்ல. மத்தவங்களோட கம்பேரிசன் இல்லாதப்ப என்ன ஆகும்னா அங்க ஜெலசி இருக்காது, பொறாம இருக்காது. அதனோட வாழ்க்கையோட கொள்கையா இருக்கும். உங்களுக்கு பெஞ்ச் மார்க் நீங்க தான். நேத்துக்கு நீங்க எப்படி வாழ்ந்தீங்க, இன்னைக்கு அதோட பெட்டரா வாழ்றீங்களா? சோ உங்களுக்கு நீங்க தான் பெஞ்ச் மார்க். நேத்து ஒரு ஹாஃப் அன் அவர் மெடிடேஷன் பண்ணீங்க, இன்னைக்கு 40 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணும். சோ உங்களோட கம்பேரிசன் உங்களோட தான், மத்தவங்களோட கிடையாது. அண்ட் நோ ஜெலசி, பொறாமையே இல்லை. எதுக்கு பொறாம? கம்பேரிசன் இருந்தாதான் பொறாம. கம்பேரிசனே இல்லைன்னா பொறாமையே இல்லை. அவங்கவுங்க வாழ்க்கையில அவங்கவுங்க எஃபர்ட் போட்டு அவங்கவுங்க முன்னேறி போறாங்க. நான் ஏன் பொறாம பண்ணணும்? திஸ் இஸ் த ஃபோர்த். ஸோ தெர் இஸ் நோ ஜெலசி. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் வந்து அபரிகிரகா. அபரிகிரகா அப்படின்னா உங்களோட என்ன தேவையோ, வாட் இஸ் யுவர் நீட்ஸ், அது மட்டும் நீங்க ஃபில்ஃபில் பண்ணிட்டு மற்ற நேரம்லாம் நீங்க மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். எப்பவுமே எனக்காக எனக்கு என் வாழ்க்கைக்கு எனக்கு என்ன தேவை, ஓகே, எனக்கு ஒரு சாப்பாடு, துணிமணி, நீட்ஸ், வாட் இஸ் மை நீட்ஸ், அந்த நீட்ஸை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு எப்பவுமே நான் மற்றவங்களுக்கு உதவணும். மற்றவங்களுக்கு எப்பவுமே ஒரு நல்லது பண்ணிட்டு இருக்கணும். என்னால முடிஞ்ச நல்லது நான் 4 பேருக்கு எப்பவுமே என் வாழ்நாள்ல பண்ணிட்டு இருக்கணும். அந்த ஒரு ஆட்டிடியூடு, அந்த ஒரு நண்பர்கள் தான் அபரிகிரகா. ஸோ ஆல்வேஸ் இன் சர்வீஸ். அதாவது நான் என்னையும் பார்த்துப்பேன், என்னோட நீட்ஸை பார்த்துப்பேன், மற்ற ரிசோர்சஸ், என்னோட டைம், மணி, எனர்ஜி எல்லாமே மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக நான் இருப்பேன். ஸோ எப்பவுமே ஒரு சர்வீஸ் மோட்ல இருப்பேன். இது அபரிகிரகா, ஃபிஃப்த் பாயிண்ட். ஓகே, ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் ரிலேட்ஸ் டு சர்வீஸ். ஸோ சர்வீஸ்ல கூட 3 சப்டிவிஷன்ஸ் இருக்கு சர்வீஸ்ல. ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் சர்வீஸ் வந்து அவங்களுக்கு சர்வீஸ் இன்டென்ட் இருக்கும். சர்வீஸ் இன்டென்ட் அது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. சர்வீஸ் பண்றவங்கள 3 கேட்டகரியா டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணோம்ன்ற இன்டென்ட் இருக்கும். ஓகே, ஸோ அந்த சர்வீஸ் பண்றன்ற இன்டென்ட் இருக்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிப்பாங்க. அவங்க குடும்பத்துக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. லைஃப்ல என்னென்ன என்ஜாய் பண்ணுமோ எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவாங்க. டூர் போவாங்க, சினிமா போவாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க, ஹாலிடே போவாங்க. எல்லாத்தையும் என்னென்ன பண்ணுமோ ஃபுல்லா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு மிச்சம் எதனா டைம் இருந்தா அந்த டைம்ல 4 பேருக்கு எதனா உதவணும் அப்படின்னு பண்ணுவாங்க. உதவியும் பண்ணுவாங்க, மிச்சம் இருக்கிற டைம்ல உதவி பண்ணுவாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் கேட்டகரி சர்வீஸ்ல. ஸோ அது வந்து என்ன கேட்டகரினா they have the intent of service. So second category வந்து they are service oriented. சர்வீஸ் ஓரியன்டெட் அப்படின்னா அந்த செகண்ட் கேட்டகரியில என்னன்னா அவங்க தன்னை பார்த்துப்பாங்க, தன் குடும்பத்தையும் பார்த்துப்பாங்க. ஆனா அவங்களோட என்ஜாய்மெண்ட், அவங்களோட லக்ஸுரிஸை குறைச்சிப்பாங்க. அவங்களோட என்டர்டைன்மெண்ட்டை குறைச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களோட நீட்ஸ், அவங்க குடும்பத்தோட நீட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கின்னு மற்ற டைம், எனர்ஜி, மணி எல்லாத்தையும் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ தே ஆர் சர்வீஸ் ஓரியன்டெட். ஓகே, ஸோ த தேர்ட் கேட்டகரி வந்து ஹையஸ்ட். அவங்க வந்து மகாத்மாஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தன்னை பார்த்துக்காம தன்னை பார்த்துக்கிறது, தன் குடும்பத்தை பார்த்துக்கிறது எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு எப்போதுமே மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தே ஆர் த மாஸ்டர்ஸ் ஆஃப் சர்வீஸ். ஸோ ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் யாருன்னா ஒரு கௌதம புத்தா. கம்ப்ளீட்டா அவரோட குடும்பத்தை பார்த்துக்கிறது கூட சைட்ல விட்டுட்டு நான் இந்த உலகத்தை தான் பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி பக்கத்துல வச்சுட்டு he has taken the responsibility of the whole of the planet Earth. கௌதம புத்தா, ஜீசஸ் கிரைஸ்ட், இவங்கெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ்ல தேர்ட் கேட்டகரி. மதர் தெரேசா, மகாத்மா காந்தி, இவங்கெல்லாம் வந்து பிசிக்கல் சர்வீஸ்ல ஹையஸ்ட். ஸோ 3 கேட்டகரிஸ் இருக்கு சர்வீஸ்ல. ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் எப்பவுமே வந்து தேர்ட் கேட்டகரி பக்கம் தான் இருக்கணும். அதாவது நம்மளால மேக்சிமம் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணணும். ஸோ தென் சர்வீஸ் பண்ணா என்ன வரும்? தர்மம். சர்வீஸ்னா தர்மம். சர்வீஸ் பண்ணா என்ன வரும்? மோட்சம் வரும். ஸோ தட் பிகம்ஸ் த ஃபைனல் லைஃப் டைம். அதுதான் கடைசி ஜென்மம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எர்த் முடிஞ்சு போச்சு, அந்த ஸ்கூல் முடிஞ்சு போச்சு. தென் யூ கோ டு காலேஜ்.
இதுதான் என்லைட்டன் மாஸ்டர். ஸோ இதெல்லாம் எதுக்குள்ள வரும்? அப்பரிகிரகா, ஃபிஃப்த் பாயிண்ட். ஸோ உங்களோட வாழ்க்கையோட கொள்கையை வந்து என்னால் முடிஞ்ச சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கணும். ஸோ இந்த 5 பிரின்சிபல்ஸ்ல நீங்க பர்ஃபெக்ட் ஆயிட்டீங்கன்னா யூ ஆர் என்லைட்டன் பர்சன். ஸோ இப்போ நியமாஸ்க்கு வரேன். நியமாஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சௌச்சா. சௌச்சா அப்படின்னா கிளென்லினஸ், சுத்தம். இது வந்து தினசரி வாழ்க்கையில நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ தினமும் நீங்க வந்து குளிக்கணும், குளிச்சுட்டு உங்க உடம்ப சுத்தமா வச்சுக்கணும், உங்க ஆரா கிளீன் பண்ணணும், உங்க வீடு சுத்தமா வச்சுக்கணும், சுத்தமான துணிமணி போட்டுக்கணும். ஓகே, பழைய துணி இருந்தாலும் துவைச்சிட்டு தான் அயர்ன் பண்ணிட்டு நீட்டா போட்டுக்கணும். ஸோ எப்பவுமே ஒரு கிளென்லினஸ். அண்ட் தென் பாடி ஆல்சோ, த ஹவுஸ், த என்வாயன்மெண்ட், நம்ம வீடு சுத்தி இருக்கிறது எல்லாமே கிளீனா வச்சுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அவங்க வீடை சுத்தம் பண்ணிட்டு எடுத்து வெளியில போட்டுருவாங்க. வீட்டு வாசல் வெளில போடுவாங்க, இல்ல பக்கத்து வீட்டு கிட்ட போடுவாங்க, ரோட்ல போடுவாங்க. தட் இஸ் நாட் ரைட். ஸோ உங்க வீடு நீங்க சுத்தமா இருக்கணும், உங்க வீடு சுத்தமா இருக்கணும், உங்க சுத்து வட்டாரம் எல்லாம் உங்க என்வாயன்மெண்டே சுத்தமா வச்சுக்கணும். அது ஃபர்ஸ்ட் சௌச்சா, கிளீன்லினஸ். செகண்ட் வந்து சந்தோஷா. சந்தோஷானா ஹாப்பினஸ். நம்ம தான் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, சயின்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், சயின்ஸ் ஆஃப் என்ஜாய்மெண்ட். ஸோ ஒவ்வொரு நாளுமே நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கணும், நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்க போறேன். என்னை யாரனா திட்டினாலும் சரி, என்னை யாரனா அவமானப்படுத்தினாலும் சரி, இன்னும் ஆகட்டும், நான் என் வாழ்க்கை நான் சந்தோஷமா வாழ்றதுக்கு தான் நான் இருக்கேன். நான் டிசைட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு நாளுமே நான் சந்தோஷமா இருக்கேன். அது பிராக்டிஸ் பண்ணணும். அந்த சயின்ஸை அப்ளை பண்ணிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் எவ்ரிடே. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட், ஃபர்ஸ்ட் வந்து கிளென்லினஸ், செகண்ட் வந்து சந்தோஷம். ஓகே, தேர்ட் வந்து ஸ்வாத்தியாயம். எப்பவுமே வந்து டெய்லி நீங்க ஏதாச்சும் ஒரு புக் படிக்கணும். டெய்லி ஏதாச்சும் ஒரு புக் படிச்சுட்டே இருக்கணும். நீங்க புது புது விஷயம் தெரிஞ்சுட்டே இருக்கணும். யூ ஷுட் எக்ஸ்பேண்ட் யுவர் நாலேஜ். ஸோ அது தினசரி ஒரு ஹேபிட்டா இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு பேஜாவது படிக்கணும் ஒரு நாளைக்கு. ஸோ எவ்ரிடே யூ ஹாவ் டு ரீட் அட்லீஸ்ட் 1 page எவ்ரிடே. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து, இது வந்து நான் என்ன பேசிட்டு இருக்கேன், எவ்ரிடே யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ். நெக்ஸ்ட் வந்து யூ ஹாவ் டு ஆல்வேஸ் பி இன் அ மினிமல் லிவிங். லாவிஷ் லிவிங்ல இருக்கக்கூடாது. எப்பவுமே ஒரு மினிமம் லிவிங்ல, நீட் பேஸ்ட் லிவிங்ல இருக்கணும். இது வந்து தபஹா அப்படின்னு. தபஹானாக்கா ரெடியூஸ் யுவர் ரிக்வயர்மெண்ட்ஸ். ரெடியூஸ் சாப்பாடு 3 வேளை சாப்பிடுறீங்க, 4 வேளை சாப்பிடுறீங்க, குறைச்சிக்கோங்க. 2 வேளை சாப்பிடுங்க. 2 வேளை சாப்பிட்டு இருக்கீங்க, குறைச்சிக்கோங்க. 1 வேளை சாப்பிடுங்க. 1 வேளை சாப்பிட்டா யோகி, 2 வேளை சாப்பிட்டா போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி. குறைச்சிக்கோங்க, சாப்பாடை குறைச்சிக்கோங்க. துணிமணிகளை குறைச்சிக்கோங்க. ஒரு வாரத்துக்கு போட்டுக்கிறதுக்கு 7 துணி இருந்தா போறோம். 50 சேலை எதுக்கு? 100, சில பேர் 100, 150 வச்சிருப்பாங்க. பேண்ட் ஷர்ட்ல 40, 50 வச்சிருப்பாங்க. எதுக்கு? அது குறைச்சிக்கோ, உன்னோட தேவைகளை குறைச்சிக்கோ. இது வந்து என்னன்னாக்கா தப்பாக. உனக்கு என்ன தேவையோ அது மட்டும் எடுத்துக்கோ. உன்னோட ரிக்வயர்மெண்ட்ஸ் நீ ஒவ்வொரு நாளும் நீ குறைச்சிக்கிட்டே வந்தீனாக்கா நீ ஸ்பிரிச்சுவலா வளர்ந்துட்டே போ. The more you grow spiritually, the more simple you are. Simplicity is the highest spirituality. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Simplicity is the highest spirituality. நீங்க எவ்வளவு ஏழ்மையா வாழ்றீங்களோ, எவ்வளவு ஹம்பிளா இருக்கிறீங்களோ, எவ்வளவு சிம்பிளா வாழ்றீங்களோ, நீங்க அவ்வளவு கிரேட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். ஸ்பிரிச்சுவலா நீங்க வளர வளர நீங்க சிம்பிள் ஆயிட்டே வருவீங்க. இது 4th பாயிண்ட். தபஹா. தூங்குறீங்க, 8 மணி நேரம் தூங்குறீங்க, குறைச்சிக்கோங்க. 6 மணி நேரம் தூங்குங்க. இல்ல 6 மணி நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க, குறைச்சிக்கோங்க. 5 மணி நேரம் தூங்குங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ எல்லாமே, அதாவது உங்களோட தூக்கம், உங்களோட சாப்பாடு, உங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் ஆடம்பரம் இல்லாம குறைச்சிக்கிட்டே சிம்பிளான லைஃபா நீங்க லீட் பண்ணுங்க. இது 4th பாயிண்ட். 5th வந்து ஈஸ்வர பிரணிதானம். ஈஸ்வர பிரணிதானம்னாக்கா எல்லா உயிர்லயும் நீங்க ஈஸ்வரனை பார்க்கணும். ஈஸ்வரனாக்கா காட் கான்சியஸ்னஸ்ல இருக்கணும். எல்லாரையும் நீங்க கடவுளா பாருங்க. உங்களை வந்து ஒருத்தர் திட்டிட்டு போறாங்க, ஓகே அவனும் ஒரு கடவுள் அப்படின்ட்டு நீங்க வந்து அங்க ரியாக்ட் பண்ணாம, சரி ஓகே அவனோட இஷ்டம், அவன் தான் திட்டினா அவனோட இஷ்டம், நான் ஏன் ரியாக்ட் பண்ணணும்? அவனும் ஒரு கடவுள் தான், நானும் ஒரு கடவுள், அவனும் ஒரு கடவுள். ஸோ யார் மேலேயும் அங்க துவேஷம், வெறுப்பு, ஜட்ஜ்மெண்ட்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இல்லைங்க. There is no judgments, there is no complaints. You see everybody as God.
இது 5th பாயிண்ட். ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னா there is no judgments because everybody is a god. There is no complaints. Everybody is doing their best. எல்லாரும் அவங்க பெஸ்ட்டை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது 5th பாயிண்ட். இது நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த 5 பிரின்சிபல்ஸ்ல, இந்த 5 யமாஸ்ல, இந்த 5 நியமாஸ நீங்க மறுபடியும் எவ்ரிடே பெருசா கொட்ட இடத்துல போல்ட் லெட்டர்ஸ்ல எழுதி நீங்க ஒரு உங்களோட டோர் மேலேயோ ஜோதிலையோ பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு நாளும் நான் எதுல வீக்கா இருக்கேன், ஸோ அதை நான் பலப்படுத்திக்கிறேன் அப்படின்ட்டு யூ ஹாவ் டு பிராக்டிஸ் இட். தென் யூ பிகம் என்லைட்டன்ட். ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு மத்தவங்க உங்களை தாக்கனாக்கா அதனால நீங்க கஷ்டப்படுறீங்களா? கஷ்டப்பட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் தெரியலன்னு அர்த்தம். யூ ஹாவ் டு லவ் யுவர் செல்ஃப், அட் த சேம் டைம் யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். பிரின்சிபல்ஸ்ல காம்ப்ரமைஸ் இல்லை.